எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து இன்னொரு நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சு கொண்டு வந்தேன்னா அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணலாது. பட் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் முடிஞ்சளவு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். எதை எப்படின்னு சொன்னால் நியூஸ் ஃபேஸ்ட் தமிழ்ஸ்ன்னு சொல்கிறேன். சக்தி எஃப்எம் சக்தி டிவியினுடைய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. முடிஞ்சாலும் அந்த யூடியூப் சேனல் பாருங்கள். நான் அந்த யூடியூப் சேனல் கூட ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் அது நிறைய விடயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு வீடியோ தான் விஷயம் தான் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று போயிட்டு இருந்தது. ரஞ்சினி ஜோசப் என்று சொல்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டனுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக அவள் வந்து கடந்த 2-3 கிழமைகளுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் என்ற அசோசியேஷனால் வந்து விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவா. ரஞ்சினி ஜோசப்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது, அவனோட வரலாறுல என்ன மாதிரியான இந்த லைஃப்பை க்ரோ பண்ணியிருக்கான்ற மாதிரி இது முக்கியமாக வந்து லேடிஸ் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். உங்களோட வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை யாருமே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. ஏன்னு சொன்னால் அந்த வீடியோவில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயம் தான் அவள் வந்து எப்படி தன்னுடைய அந்த அக்கௌண்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணா, தன்னோட ஆடிட் கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வந்து கேபிஎம்சின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு அக்கௌண்டிங் ஃபேர்மில் எப்படி அவள் அந்த ஆடிட் ஃபேர்மில் ஒரு பார்ட்னராக ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான், அவனோட க்ரோவிங் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ முடிஞ்சளவு நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஸோ நானும் அந்த வீடியோ பார்த்தேன்னா உண்மையான மோட்டிவேஷனாக இருந்தது. அதில் சில விஷயங்கள் என்னுடைய லைஃப்லையும் எனக்கு பொருத்தமாக இருந்ததால தான் நான் அந்த வீடியோ எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் முடிஞ்சளவு நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறது பெட்டராக இருக்கும். பட் எனக்கு அதில் டீட்டெயில்ஸ் எப்படி தாரன்னு தெரியாது, அதில் லிங்க் எனக்கு தாரது அப்படின்னு தெரியல. முடிஞ்சளவு சக்தி நியூஸ் ஃபெஸ்ட் என்ற சக்தி நியூஸ் ஃபெஸ்ட் என்ற அவங்களோட யூடியூப் சேனலில் இப்போ போனீங்கன்னு சொன்னால் ரஞ்சினி ஜோசப் அவர்களுடைய இந்த நேர்காணல் ஒன்று இருக்குது. அந்த நேர்காணலில் வந்து திருமணமாக 23 வயதில் திருமணமான அவங்க அது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டடீஸும் இல்லை. பாபாவுக்கு 2 வயசு ஆகும் வரைக்கும் எந்த ஒரு ஸ்டடீஸும் இல்லாமல் அதுக்கு பிறகு தான் தன்னுடைய சீமா ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு சிஏ சார்ட் அக்கௌண்டிங் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு பிறகு அவருடைய ப்ரமோஷன் எப்படி கிடைச்சது. அவர் ஸ்டார்டில் ரிப்போர்ட் பண்ணது வந்து அவருக்கு குறைஞ்ச வயசில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் ஒரு டீமுக்கு தான் அவர் ரிப்போர்ட் பண்ண போயிருக்காரு. அதாவது மிக வயது குறைஞ்ச ஒரு ஆளுக்கான பிள்ளைகளுக்கு தான் ரிப்போர்ட் பண்ண போய் இன்றைக்கு வந்து கேபிஎம்சியினுடைய பார்ட்னரில் ஒரு ஆளாக இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பார்ட்னர்ஸ் இல்லையா அவங்களோட, அதெல்லாம் வந்து பெரிய ஒரு வீடியோ. முடிஞ்சளவு அந்த வீடியோவை பாருங்கள். நான் என்னுடைய வீடியோன்ற எண்டில் முடிஞ்சளவு எனக்கு அதில் லிங்கை தர முடியுமான்னு தெரியல. நீங்கள் திருப்பி நான் சொல்கிறேன், நியூஸ் ஃபெஸ்ட் உடைய தமிழ் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஒரு பெண் வந்து எவ்வளவு காலம், அதாவது எங்களுடைய ஆரம்ப லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய மிஸ்டேக்களையும் திருத்தி கொண்டு எங்களுடைய வாய்ப்புகளை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய லைஃப்பை வந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதுக்கான நேரடியாக நாம் பார்த்த மிகவும் பிடித்த ஒரு லீடர்ஷிப், அதாவது பெண் ஆளுமை, இந்த இலங்கையில் இருக்கிற பெண் ஆளுமைகளில் மிக முக்கியமான ஆளுமை என்று சொன்னால் இந்த ரஞ்சினி ஜோசப் அவர்களை சொல்லலாம். ஸோ சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரஞ்சினி ஜோசப் அவர்கள கட்டாயம் சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் புதிய பல்வேறு மாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் முடிந்தளவு அவங்களோட அந்த இன்டர்வியூவை பாருங்கள், அந்த நேர்காணலை பாருங்கள். ஸோ அது ஒரு பெஸ்ட் நேர்காணல், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக. ஸோ முடிஞ்சளவு பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது என்னுடைய முயற்சிக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அது இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்.